வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு ஸ்டாக்கை எப்படி ஸ்விங் ட்ரேடிங்க்கு செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதை எப்படி இன்ட்ராடேக்கும் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு பெய்டு கோர்ஸில் வரக்கூடிய ஒரு கண்டென்ட். அந்த கண்டென்ட்டை நான் உங்களுக்கு ஃப்ரீயாக மேக் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போது சொல்கிறது தான், இது பெய்டு கோர்ஸில் வரக்கூடிய கண்டென்ட். அவங்க சொன்னதை நான் அப்படியே உங்களுக்கு ரிப்ளிகேட் பண்ணி பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது ஆல்ரெடி ஆன்லைனில் அவைலபிள் இருக்கானா இருக்குது. ஓகேங்களா? ஸோ எப்போவுமே ஒரு பெய்டு கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். நம்ம அதை நம்மளாக தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் நமக்கு கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதை இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, நீங்கள் என்எஸ்சி பிஎஸ்சி எந்த ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இதெல்லாம் இன்றைக்கி நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த வாரத்துக்கு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறதுக்கும் ஆகட்டும், இல்லை இன்ட்ராடேக்கு நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதில் எதில் மார்க்கெட் வால்யூம் மார்க்கெட் டெப்த் இருக்குது, எது வால்யூம் இருக்குது, எது இப்போ பிரேக் அவுட் ஆகிட்டு அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காகவும், இல்லை இப்போதைக்கு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் அது மேலே போகும்ல, ஸோ அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனர் தேவைப்படும். அந்த ஒரு ஸ்க்ரீனர் நீங்கள் போய்ட்டு நிறையா screener.in நிறைய சார்ட்டிங் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதை விட ட்ரேடிங் வியூலேயே பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த ஒரு பிளாட்ஃபார்மை எப்படி யூஸ் பண்ணி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அதை வச்சே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக்ஸை டெய்லி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு நம்பரை செட் பண்ணி வச்சுட்டு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது, உங்களுக்கு தேவையான க்ரைட்டீரியாவை நீங்கள் செட் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் நீங்கள் எடுக்கலாம். அதாவது எப்படின்னா இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் தொடர்ந்து ஒரு 15 to 20% தொடர்ந்து ஃபால் ஆன ஸ்டாக்கு 200 MA ஓகேங்களா, அதாவது மூவிங் ஆவரேஜ் 200 MA இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதை எது டச் பண்ணிட்டு பிரேக் அவுட் மேலே பண்ணி நிற்குதோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணால் அது டவுன் பிரேக் அவுட் பண்ணி மேலே நிற்கும் போது பார்த்திங்கன்னா அது அப் ட்ரெண்டுக்கு, அதாவது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்களே ஓனாகவே ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி ரைட் பண்ணுறதை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்திங்கன்னா வடிவமைச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ட்ரேடிங் வியூ. ஓகேங்களா? ஸோ ட்ரேடிங் வியூ அந்த பிளாட்ஃபார்ம்லேயே இருக்குது மக்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஸ்விங் ட்ரேடிங்கான ஸ்டாக் செலெக்ஷனை பண்ணு, இதை நீங்கள் இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இது. நீங்கள் ஸ்டாக் ஸ்க்ரீனருங்கிற ஒரு இதை நீங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு ட்ரேடிங் வியூவில் வரும். ஓகேங்களா? ஸோ அதில் உங்களுக்கு தேவையான க்ரைட்டீரியாஸ் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கான ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டு காட்டும். கேபிட்டலைசேஷன், வால்யூம், மார்க்கெட் டெப்த்து எல்லாத்தையுமே நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீனரை எப்படி செட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்க்ரீனரை எப்படி நான் ட்ரேடிங்கில் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஓவர் வியூவாக ஃபுல்லாக காட்டுற பாருங்க. ஸ்டாக் ஸ்க்ரீனர்னு கீழே இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கோங்க. அதில் போய்ட்டு ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அதில் போய்க்கோங்க. அதில் போய்ட்டு பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ்ன்னு இருக்கும், எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு என்எஸ்சி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இண்டெக்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம், இண்டெக்ஸ் எனி. ஓகேங்களா? ஸோ அது எடுத்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 200 பில்லியனுக்குள்ளே, அதாவது பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப். ஏன்னா லார்ஜ் கேப்பை விட இதில் தான் வால்யூம்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஈஸியாக மூவ்மெண்ட்ஸும் கொடுக்கும். அடுத்து RSI நம்ம முன்னாடி ப்ரீவியஸாக பார்த்த வீடியோவில் இருக்க மாதிரி. ஓகேங்களா? எப்படி ஸ்விங் ட்ரேடிங் கோர்ஸ் பார்த்தீங்களா? ஸோ அதுக்காக அதோட வேல்யூ. அதுக்கப்புறம் SMA பொறுத்த வரைக்கும் 21 SMA இல்லை, 20 எடுத்துகிட்டு அதோட ப்ரைஸ் பிலோ கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை கொடுத்துட்டோம்னா நம்ம அந்த க்ரைட்டீரியா நம்ம செலக்ட் பண்ண பார்த்தீங்களா. ஸோ அதில் இருக்கக்கூடிய க்ரைட்டீரியாவுக்கு பேஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸை நமக்கு இதிலேயே ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ பில்லை கொடுத்துட்டு ப்ரைஸ் செக் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணாலும் சரி, இல்லை என்ன பண்ணாலும் சரி, உங்களுக்கான ஸ்டாக்ஸ் வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ IEX பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி கேண்டில் செக் பண்ணுவோம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஓகேங்களா? அதாவது எப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டில் பிலோ 60 RSI இருக்கணும். அடுத்த கேண்டில், அதாவது இந்த இப்போ நம்ம கரண்ட்டாக பார்க்கக்கூடிய கேண்டில் above 60 RSI இருந்ததுன்னா நம்ம அந்த கேண்டில் நம்ம என்ட்ரி கொடுத்து 1:2 ரேஷியோ ஆர் 1:3 ரேஷியோ டார்கெட் போட்டு நம்ம பார்த்திங்கன்னா மூவ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஸ்டாப் லாஸ் மேக்ஸிமம் ஒரு 5% to 10%க்குள்ளே. ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க 10%க்குள்ளே ரிஸ்க் எடுத்துக்கோங்க. மினிமம் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க 5% ரிஸ்க் வச்சுட்டு ஒரு 7% இல்லாட்டி 7.5% 10% வரைக்கும் ப்ராஃபிட் கெயின் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் தான் உங்களோட டார்கெட். 1:1 ரேஷியோ வைக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ஸ்டார்டிங்கில் 1:1 வச்சு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு கீழே போகாதீங்க. அதே மாதிரி நீங்கள் அதில் பெட்டராக ஆகுதுங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் ஏன்னா ஸ்டாப் லாஸ் எல்லாமே ட்ரையல் தான் பண்ண போகிறோம், நம்ம தான் ட்ரையல் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட கன்வீனியன்ட்டு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஸ்ட்ராட்டஜி மாற்றக்கூடாது. அந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி உங்களுக்கு இன்னும் எஃபெக்டிவாக அக்யூரேட்டாக மாற்றுறதுக்கான வேலையை நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன் ஆட் பண்ணுறது, இதெல்லாம் உங்கள் பாடு. ஓகேங்களா? ஸோ இது சொன்னது. ஸோ நான் ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கேன். நான் அதை லாஸ்ட்டில்
இந்த சீரிஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து என்ன, ஏன்னா இப்போ நான் கஸ்டமைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த கஸ்டமைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை ஃபுல் ஃப்ளெஜ்டாக போடுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீக்லி கேண்டலுக்கு ஒரு ஸ்க்ரீனரை செட் பண்ணிட்டோம். அந்த ஸ்க்ரீனர் வந்து எடுக்கிற மாதிரி எடுத்துட்டோம். இதே இதை வந்து நம்ம இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இது வந்து கேண்டில் தான். கேண்டில் வந்து 60க்கு அபோவ் க்ளோஸ் ஆகிருக்கணும். ப்ரீவியஸ் கேண்டில் வந்து பிலோ 60 இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 21 MA வந்து மேலே கிராஸ் மேலே கட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ மேலே க்ளோஸ் வச்சு க்ரீன் கேண்டில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டாக்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதோட வால்யூம், ஓகேங்களா, வால்யூம் வந்து எப்பவும் அதிகமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க. வால்யூம் அதிகமாக இருக்குதுன்னா அங்கே நிறைய பேர் வர்றாங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் வந்தாங்கன்னா நம்மளோட டார்கெட் வந்து ஈஸியாக அச்சீவ் ஆகும். அதாவது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வால்டிலிட்டி வால்யூம் இருக்குங்களோ ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நம்மளோட டார்கெட் ஆர் ஸ்டாப் லாஸ் ரெண்டில் ஏதோ ஒன்று அச்சீவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா டைம் டிகேங்கிறத தாண்டி இதே வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு வீக்லி ஆப்ஷனில் எடுத்துக்கிட்டு ஒரு மந்த்லி வந்து இந்த ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் இருக்கக்கூடிய இதில் ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய செயின் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிகே எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பொறுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்லது. இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 200 MA, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 21 MA, இது எல்லாமே மேக்ஸிமம் எங்கே இருக்குன்னா அது மேக்ஸிமம் ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்கும். ஈவன் கேண்டில் மேலே இருக்குன்னா, ஓகேங்களா, ஈவன் பிலோ வந்து அந்த கேண்டில் வந்து பிலோவில் இருக்குன்னா வந்து, அதாவது இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து 200 MA 63 MAக்கு மேலேயும் 21 MA கீழேயும் அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாகவே அந்த ரெண்டும் இருக்கும். ஓகேங்களா? அந்த ரெண்டுத்தையும் கீழே பிரேக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கிறத நம்ம ஒத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கரெக்டாக ஒரு ஸ்க்ரீனர் செட் பண்ணிக்கோங்க. இதை விட நீங்கள் இந்த ஸ்க்ரீனரில் என்னென்னலாம் கஸ்டமைஸ் பண்ண முடியுமோ, அதாவது நீங்கள் வந்து சார்ட்டிங்கில் யூஸ் பண்ணுவீங்க, ஸ்க்ரீனர் டாட்டிங்கில் யூஸ் பண்ணுவீங்க, இது மாதிரி தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸில் யூஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் இங்கே கஸ்டமைஸ் பண்ணுறது மூலிமா இந்த ஸ்க்ரீனரில், ஓகேங்களா, ஸ்டாக் ஸ்க்ரீனருங்கன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது ட்ரேடிங்கில் இருக்கக்கூடியதில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறது மூலிமா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டாக்ஸையும் கொடுத்துரும். நீங்கள் அப்போயே செக் பண்ணிக்கலாம். உங்களோட மூவிங்காகவே நீங்கள் நிறையா இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மற்றபடி உங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஸ்கில் இருக்கலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாக்கை ஈஸியாக ஃபைன் பண்ணுறதுக்கு இன்ட்ராடேக்கு முதற்கொண்டு பார்க்கும்போது அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டாக்கை வந்து வால்யூம் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். கன்யூஸாக வந்து எப்படி இருக்குது, ஓகேங்களா. லாஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு 5 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத்தில் இருக்க மாதிரி, ஓகேங்களா, இல்லாட்டி ஃபாலில் வந்துட்டு ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்துருக்க மாதிரி, அந்த மாதிரியான ஒரு சில இதெல்லாம் க்ரிட்டீரியாஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ரெண்ட் ரிவர்சல்னால் அதுக்குன்னு ஒரு ஸ்க்ரீனர் எழுதுவீங்க. ஸோ அந்த ஸ்க்ரீனருக்கு என்ன எழுதுவீங்களோ அதுக்கான பேராமீட்டர்ஸ் வந்து இதில் அப்ளை பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்டாக் செலெக்ஷனுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஒர்த்தான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஈவன் ஆன்லைன்லேயும் ஃப்ரீ தான். அதில் வந்து நீங்கள் ரைட் பண்ணுவீங்க, இதில் வந்து நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ணுவீங்க. இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்க்கறதுனால அப்போவே உங்களோட சார்ட்டை வந்து நல்லா ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான பெய்டு கோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சில உருப்படியான கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணுறேன். இந்த கண்டென்ட் எனக்கு தெரியாது, இந்த கோர்ஸில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. ஓகேங்களா? அந்த ஸ்க்ரீனர் இப்படி தான் யூஸ் பண்ணணுன்ட்டு. பட் ஆனால் இது ஆல்ரெடி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நான் அதை கண்டுபிடிக்க முடியல தரனால ஸோ இந்த கோர்ஸ் போட முடியும் எனக்கு கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது ஆன்லைனில் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு கிடச்சிருக்கு, மறக்காமல் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.